பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த மாதம் முழுவதுமாக தேவன் நம்மை அற்புதமாய் தாங்கி நடத்தியிருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை தாங்கியிருக்கிறது. அதனாலே இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதின 1 நிருபம் 15 அதிகாரம் 57-58 வசனங்களை வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெறுவர்களாயும் இருப்பீர்களாக என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே, இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஜெயம் கொடுத்து நம்மை தாங்கி வந்திருக்கிறார். அதனாலே பவுல் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகளை சந்திக்க நேர்ந்தது. ஆனாலும் அவை யாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைத்து நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். அப்படி ஜெயம் கொடுத்தபடினால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்தும் இங்கே 58வது வசனத்தில் சொல்லுகிறார். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனாய் கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்ல, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் விருதாவாய் ஒரு நாளும் போகவே போகாது. நம்முடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிற ஆண்டவராகிய தேவன் நமக்கு தானே மகிமையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவர் தேவனாய் காணப்படுகிறார். விருதாவாய் இராது என்று அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் தேவனோடு கூட நாம் உறுதிப்பட்டவர்களாய் உறுதிப்பட்டவர்களாயும் அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுவர்களாக இருக்க வேண்டுமாம். தேவனுடைய கிரியை நமக்குள்ளே எப்போதும் காணப்பட வேண்டும். நாம் அந்தகார கிரியைகளை விட்டு தேவனுக்கேற்ற பரிசுத்த கிரியைகளை நடப்பித்து நாம் பெருகி வரும்பொழுது நம்முடைய தேவன் கொடுத்த ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நமக்கு உறுதுணையாய் காணப்படும். இந்த ஜெயத்தோடு கூட ஒரு புதிய மாதத்தில் நாம் பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் அப்படியே நம்மை ஆசீர்வாதம் நடத்துவாராக. நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமையின் நாளிலே தேவனுடைய பரிசுத்த சமூகங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டு துவக்கி 3 மாதங்களும் கிருபையாங்களை பாதுகாத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எப்போதும் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்ந்து, ஆண்டவரே, கர்த்த உமக்குள்ளே உறுதிப்பட்டு உங்களுடைய கிரியிலே வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபைகளை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநிமித்தமாக தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளை மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் ஜெயத்தை கட்டளிடும். ஆண்டவரே, தோல்வி இல்லை அப்பா, ஜெயம் மாத்திரமே வாழ்க்கையில காணப்பட வேண்டும். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.